அனுதாபங்களை இச்செயற்குழு கூட்டம் தெரிவித்துக் கொள்கிறது. தீர்மானம் 2. தேனி மாவட்ட தலைவர் திரு பாலமுருகன் மறைவு மற்றும் JMS பொதுச் செயலாளர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களின் மனைவி திருமதி தமிழரசி மறைவுக்கும் இச்செயற்குழு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது. தீர்மானம் 3. நமது கட்சியின் மாநில தலைவர் திரு சி. வித்யாதரன் அவர்கள் உடல்நிலை காரணமாக தேசிய தலைமையை மாநில தலைவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தேசிய தலைவரும் மத்திய கேபினட் அமைச்சருமான மாண்புமிகு திரு சிராக் பாஸ்வான் அவர்கள் மாநில தலைவருக்கு இணையாக செயலாற்ற திரு ஏ. கிருஷ்ணமூர்த்தியை நியமனம் செய்ததற்கு தேசிய தலைமைக்கும் மற்ற தேசிய நிர்வாகிகளுக்கும் இச்செயற்குழு மூலமாக பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றது. தீர்மானம் 4. லோக் ஜனசக்தி நிறுவனரும் சமூக நீதி காவலரும் மத்திய அமைச்சருமாக இருந்த மறைந்த திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத ரத்னா விருதை வழங்க மீண்டும் இச்செயற்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 5. தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நமது கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள காரணத்தால் பாஜக தமிழக மாநில தலைமையை கடிதம் மூலமாகவோ நேரடியாகவோ சந்தித்து நமக்கு 2 அல்லது 3 தொகுதிகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தலாம் அல்லது சந்திக்க தவறினால் நாம் தனித்து தேர்தலில் போட்டியிடுவது மற்றும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மத்திய கேபினட் அமைச்சரும் நமது கட்சியின் தேசிய தலைவருமான மாண்புமிகு திரு சிராக் பாஸ்வானை அழைக்க இச்செயற்குழு தீர்மானிக்கின்றது. தீர்மானம் 6. தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளும் இலவசம் வழங்குவதில் நீயா நானா என்ற போட்டியை தவிர எந்த முன்னேற்றமும் தமிழக மக்களுக்கு ஏற்பட்டதாக தெரியவில்லை. இந்நிலைமையை மாற்றிட தெளிவான சிந்தனையுடன் தனியாக களம் காண கட்சி நிர்வாகிகள் தயாராக இருக்கும்படி இச்செயற்குழு அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 7. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள எரிவாயு சிலிண்டர், பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாட்டுக்கு மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து இயல்பு நிலை கொண்டு வருமாறு இச்செயற்குழு வலியுறுத்துகிறது. நன்றி. ஜனனி அப்புறமா மாநில நிர்வாகிகளும் அணி தலைவர்களும் மேடைக்கு வந்து அவர்களுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்து சொல்வீர்களே, ஆனால் அதற்கு தகுந்தாற்போல் மாநில தலைமை ஐயா வித்யாதரன் அவர்கள் வந்ததற்கு பின்னால் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நீங்கள் சொல்லுகிற அத்தனை கருத்துக்களையும் ஒருமித்து கேட்டு அவர் பத்திரிகைக்காரர்களுக்கு சந்திக்கிற பொழுது உங்களுடைய சிந்தனைகளை வெளிப்படுவதற்கு வசதியாக இருக்கும் என்று கருதி பேச வருகிறவர்கள் எந்த மாவட்டம், என்ன பெயர் என்பதனை ஒவ்வொருவரும் அருள் கொண்டு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். 3 நிமிடங்களில் முடிக்குமே ஆனால் நன்றாக இருக்கும். ஒவ்வொருவரும் பேசலாம், எல்லோருக்கும் உண்டு. ஆகவே முதலிலே இவரை வா அவரை வா என்று அழைக்க விரும்பவில்லை. யார் வருகிறீர்களோ அவர்கள் தங்களுடைய கருத்தை தெளிவாக கூறலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிறவர்கள் என்று வரவேற்று இந்த செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்துக் கொண்டு
நமது பெற்று நமது கட்சிக்கு இன்று தேசிய தலைவரின் பரிந்துரையில் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட தலைவர் விஜயகுமார் என்னுடைய பெயர். நான் 2 விஷயங்களை மட்டும் ஒன்று சொல்றேன். நான் முதல் நாள் இவர் பொறுப்பேற்ற ஒண்ணு, விஜயகுமார் நல்லா செயல்படுங்க, கட்சியை சிறப்பா நம்ம நடத்தணும், அதுக்கு ஒத்துழைப்பு தருவீங்களான்னு கேட்டாரு. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா போச்சு. சார், என் உயிர் உள்ள வரைக்கும் எனக்கு எவ்வளவு வலிமை இருக்குதோ அவ்வளவு வலிமையும் போட்டு கட்சிக்காக உழைப்பு சார், உங்களுக்கு துணையா இருப்பேன், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். அப்ப அவர் டெல்லியில இருந்தார். நான் சென்னைக்கு வந்துடுறேன், நீங்க நேரில் வாங்க அப்படின்னாரு. இப்ப ஏற்பட்ட தலைவர் நம்ம கட்சிக்கு இப்ப கிடைச்சிருக்கிறாருன்னா ஒரு பெருமையா இருக்கு. 2வது, இன்னைக்கு காலையில விடிகாலமா வந்துட்டோம். சார்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் விடிகாலமா வந்துட்டோம், நாங்கள் சேலத்துல இருந்து ஒரு 4-5 பேர், கொஞ்சம் டயர்டா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஃபோன் பண்ணி எங்களை தங்க வச்சு குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி எங்களை அப்படி கவனிச்சுக்கிட்டார் இன்னைக்கு. அப்போ இவருடைய தலைமையின் மேல எனக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அதனால சார், நீங்க சொல்ற மாதிரி கட்சிக்கு கட்டுப்பட்டு கட்சி என்ன சொல்கிறதோ அதன்படி நான் நடப்பேன், செயல்படுவேன், நிர்வாகிகள் போடுவேன், உறுப்பினர்கள் சேர்த்துவேன், கட்சியை வளர்த்துவேன் என்று உங்களிடம் உறுதி சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேர்தல் நிற்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஆறுமுகம் சார் இருக்காரு சேலம் மாவட்டம். அடுத்து குடிசை மாற்று வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி வந்திருக்காரு. அப்புறம் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மேச்சேரி சேர்ந்த குமரேசன் அவர்கள் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. முடிவு நீங்க தான் எடுக்கணும். எங்களுடைய விருப்பம் சொல்லுங்க, அது தலைமை என்ன சொல்லுதோ அது விடுதான். ஆமா, தேங்க்யூ. தலைவராயிட்டேன் அப்படின்னாரு. ஓகேங்கண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. சரி பிரபு, எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னாரு. சரிங்கண்ணா, கண்டிப்பாக நம்ம கட்சிக்காக உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பேன் அப்படின்னேன். சரி வாங்க நேரில் பேசிக்கலாம் அப்படின்னாரு. ஓகேன்ட்டேங்கண்ணா. அதே மாதிரி எனக்கு என்னன்னா, நம்ம கட்சியிலேருந்து இப்போ நம்ம அண்ணன் சொன்னார், நான் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறேன். காலைல வந்தேன், சொன்னார், பேசினார். அதே மாதிரி அண்ணன் நல்லா சிறப்பாக செஞ்சார்னு சொன்னார். சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான். அது செந்தில் அண்ணனுக்கு தெரியும், அண்ணனுக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் அங்கேருந்து வரோம்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது மட்டும்தான் என்னோட வேண்டுகோள். நம்ம கட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அந்த சிறப்புக்கு மறுபடியும் கொஞ்சம் இன்னும் ஊக்கச்சத்து யாரும் கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும்தான் என்னோட கோரிக்கை. ஏன்னா வெளியூர்லேருந்து வர்றோம், பிடிக்கிறோம், அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஒரு முடிச்சு கொஞ்சம் அதிகப்படுத்துறதுன்னா எப்படி? ஆனால் நான் எப்படின்னா, இப்போ நீங்கள் ரூம் போட்டு கொடுத்தீங்க. வருகின்ற அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். நாமக்கல் மேற்கு மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. திருச்செங்கோடு, பரமத்திவேலூர், குமராபுரி சட்டமன்ற தொகுதியில் மாநில தலைவர், செயல்வீர் தலைவர், மாநில தலைவராக இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் நம்ம அண்ணன் நம்ம அண்ணன் மூர்த்தி அண்ணாவுக்கு நாமக்கல் மேற்கு மாவட்ட சார்பாக வாழ்த்துக்கள். மாநில தலைவர் இன்னைக்கு மாநில தலைவர் என்ன ஒரு உத்தரவு போடுறாங்களோ அதுக்கு பின்பற்றி நாங்கள் நடக்கிறோம் நாமக்கல் மேற்கு மாவட்ட சார்பாக. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர்
திரு முனுசாமி அவர்களே பேச. லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில கூட்டத்திற்கு தலைமையேற்று இருக்கும் நமது மாநில செயல் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கும் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மகளிர் அணி தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரதன் என் கூட மொத்தம் 8 பேர் வந்திருக்கோம். இந்த மீட்டிங்கில் சிறப்பாக கொண்டாடிருக்கோம். இந்த 5 ஆண்டு கால எம்பி, 5 ஆண்டு கால மந்திரி நம்ம அவருடைய தலைமையேற்று பெரம்பலூர் மாவட்டத்தில் லோக் ஜனசக்தி கட்சியிலே லோக் ஜனசக்தி கட்சி குன்னம் சட்டமன்ற தேர்தலாக நிக்கிற நானு எல்லா அனைத்து சமூக நீதி காவலரும் நிக்க சொல்றாங்க. ராம்நாத் பாஸ்வான்ஜி என் பேர் ரொம்ப பேருக்கு தெரியாது, சீனிவாசன்ல ராம்நாத் பாஸ்வான்ஜி ஏற்கனவே நின்னாரு, ஓட்டு வாங்கினாரு. அதனால குன்னம் சட்டமன்ற தொகுதியில வேட்புமலர் தாக்குற சிராக்கு பாஸ்வான்ஜி அனைத்து சமூக நீதி காவலர் மத்திய உணவு அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பெரம்பலூர் மட்டும் எல்லா மாவட்டத்துக்கும் வராரு, எல்லா மாவட்டத்திலும் நிக்க வைக்கிறாரு. நம்ம செயல்படுறோம், சிராக்கு பாஸ்வான்ஜி வர வைக்கிறோம். அதனால வாழ்த்தி வணங்கி தலைமையேற்று செய்கிறோம். செயல் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட தலைமையில ஏன் சொன்ன செயல்படுவாரு, அவர் தலைமையும் சொல்லுவார். அப்பப்ப நானே 2 வாட்டி பேசினேன், சரி வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னார். அதுதான் வாழ்க லோக் ஜனசக்தி, வளர்க சிராக்கு பாஸ்வான்ஜி, அதை விட வாழ்க மத்திய உணவு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான்ஜி. விபி சிங் அவர் தான் கொண்டு வந்தாரு. கலைஞர் எவ்வளவு சாப்பாடு, 2 ரூபா 50 காசு ஜனதா சாப்பாடு. இன்னைக்கு அவர் அந்த ஆளுகின்ற முதல்வர் விபி சிங் தான் செலவழிச்சிருக்காரு. ஏன் ராம்விலாஸ் பாஸ்வான் செலவு வைக்கல? இன்னைக்கு அவருக்கு தெரியாதா? தெரியும். எங்க ஊரு கூட நேற்று வந்தாரு அந்த இவரு யாரு, தொழில் முதல்வர். நான் வரல. ஏன் வரல, ஏன் வரல, ஏன்னாரு. அது முடிஞ்சு போச்சு. இப்ப ஏன் வந்தாரு? அவங்களுக்கு சிராக்கு பாஸ்வான்ஜி இல்ல, அவங்கள எதுக்குறாங்க, அவருக்கு தலையடியில். அவ்வளவுதான். அடுத்த வாட்டி நம்ம என்ன செய்யணும், இந்த 2026ல சட்டமன்ற தேர்தல போட்டிடுறோம், நிக்கிறோம். எல்லா மக்களையும் அணிவிச்சு ஓட்டு வாங்குறோம். ஹெலிகாப்டர் சின்ன ரோட்டு பங்களா சின்னம் மாத்திட்டாங்க, இப்ப ஹெலிகாப்டர் சின்னம். அந்த சின்னத்துக்காக நம்ம விளக்கு ஏற்றி வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்க செயல் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சால்வை வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். செயற்குழு கூட்டம், செயல் தலைவர் சந்திப்பு ரொம்ப நல்லா இருக்கு. செயல் தலைவர் சந்திக்கிறதுக்கு எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் வரணும்னு நினச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த 100 நாள் வேலை போட்டுட்டு அவங்க வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இல்லைன்னா 2 வேன் புக் பண்ணி வச்சுருந்தேன். வரதுக்கு தலைவர்கிட்ட முன்னாடியே வேறு பேசி வச்சுருந்தேன், ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி. வர முடியல. இப்போ தேர்தலுக்காக நம்ம யார்கிட்ட போய் எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியும்? உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னு கேட்பான். நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனி போட்டி இருக்க நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா தொகுதிக்கும்
தனித்தனிமே ஆளுங்க நிறுத்தி போட்டிடலாம் நம்ம. ஜெயிக்கிறதுன்னு கிடையாது. எவ்வளோ ஒரு 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 தலைவரான இல்லைன்னா அவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு தகுந்த ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா இப்போ நான் குமார் நிற்க காஞ்சிபுரம் தலைவர், மாவட்ட தலைவர். நான் நிற்கிறேன், எனக்குன்னு ஒரு 5000 ஓட்டாக நான் வாங்குவேன். அது மாதிரி தனித்தனி போட்டிடலான்றது என்னுடைய ஆதங்கம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேர்வு செய்யப்பட்ட அண்ணன் கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் கட்சிக்கு ஏதாவது ஒரு பெரிய கட்சி கூட நம்ம கூட்டணி வச்சா நம் கட்சி வளர்ப்பதற்கும் நம் வளர்வதற்கும் ஒரு உற்றுதுணையாக இருக்கும். தனிச்சு போட்டிட்டு பெரிய விஷயம் இல்லை, தனிச்சு போட்டிடும். ஆனா எத்தனை தொழில யாராவது போட்டிடுவான்னு நம்ம ஆய்வு பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ கள்ளக்குறிச்சி, எனக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் 5 தொகுதி இருக்குது. நான் போன 21 தேர்தலில் உளுந்தூர் தொகுதியில் போட்டிட்டேன். ஆனால் ஒரு கணிசமான ஓட்டு தான் வாங்க முடிஞ்சது. ஆனால் இந்த தேர்தல் என்ன சொல்கிறேன்னா, நம் தலைவர் அவர்கள் முயற்சி பண்ணி எந்த கட்சியார் கூட்டணி பேசி நம்மளுக்கு ஒரு 5 சீட்டோ ஒரு 3 சீட்டோ கொடுத்தாங்கன்னா நம்ம கட்சி வளர்ப்பதற்கு நாம் பயனடைவதற்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். அப்படி நம்மளுக்கு கூட்டணி சீட்டு கிடைக்கல என்றால் நானெல்லாம் தனித்து போட்டியிலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலர் ஓய்வரன் வரும்போது பேசணும் காரில், நம்ம கட்சி கூட்டணி சீட்டு கொடுத்தா நம்ம கட்சி வேலை செய்யலாம், அப்படி கூட்டணி சீட்டு கிடைக்கலாம் தனித்து போட்டிடலாம் முடிவு பண்ணிக்கிறேன். இதான் என்னுடைய கருத்து. அப்படி போட்டிட்டா நான் உறுதிப்பட்ட சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டிடுவேன். அடுத்தபடியாக மாநில நிர்வாகிகளை பேச அழைக்கிறேன். மாநில துணைத் தலைவர் அண்ணன் சத்யசீலன் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். மாநில தலைவர் வித்யாதர் ரிஞ்சி அவர்களை வருக 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 என அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
வைக்கின்றோம். இந்த மேடையிலே தெய்வத்தின் அருளோடும் நமது முன்னாள் தேசிய துணைத் தலைவரும் அண்ணல் அம்பேத்கரோடு நெருக்கமாக இருந்தவருமான நமது பெரியவர் ஐயா சந்திரகேசன்ஜி அவர்களின் அவர் செய்த சர்வீஸோ அந்த அம்மா செய்த சர்வீஸ்க்கு மறுபிறவியாக வந்திருக்கின்ற நமது தலைவர் மாநில தலைவர் வித்யாதரன் அவர்களே, அவருக்கு நல்ல பணிவுரைகளை செய்த அவருடைய மனைவியார் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அவரை நல்லபடியாக குணமடைஞ்சு வரணும்னு வேண்டிக் கொண்டவர்களுக்கும் இந்த நேரத்திலே ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு, நல்ல நேரத்திலே நல்ல ஒரு இலை சிங்கத்தை தேர்ந்தெடுத்த அண்ணன் ஆனந்தன் அவர்களுடைய மகன் கலிசனாவில் எப்படி செயல்பட்டாரோ அதை விட நல்ல செயல்படுவார் என்ற ஒரு நோக்கத்தோடு நமது மாநில தலைவர் அவர்கள் இந்த இளம் சிங்கத்தை எடுத்து வந்திருக்கின்றார் செயல் தலைவராக. அவரோடு நாம் எல்லாம் பல மாற்றங்களை உருவாக்கி நமது மாநில நிர்வாகிகளும் மாவட்ட தலைவர்களும் அணி தலைவர்களும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக கன்னியாகுமரி வரை சென்னை வரை கிழக்கும் மேற்குமாக நாம் சென்று விளம்பரப்படுத்திக் கொண்டு கட்சி கொடிகளை ஏற்றி அந்தந்த மாவட்டங்களிலே விளம்பரப்படுத்த வேண்டும். வேண்டுமென நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த அளவுக்கு செய்யணும். இன்னும் ஒரு ஆலோசனை ஒன்றை தேர்ந்தெடுத்து உங்களுடைய அனுபவங்கள் முன்னாடி உள்ளது எப்படி இருக்குது, இப்போ எப்படி செய்யலாம். முன்னாடி கம்யூனிகேஷன் இல்லை, ஆனா இப்ப கம்யூனிகேஷன் வந்துருக்கு. எந்த அளவுல ஐடி டீம் ஒன்று உருவாக்கி இதை நல்ல விளம்பரப்படுத்தி ஐயா சென்றதை தலைவர் உங்களை தேர்ந்தெடுத்ததை உங்கள் செயலில் வடிவமைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்க அலைன்ஸை பத்தி பேசுறதுக்கு நம்ம ஒரு அறிக்கை கொடுப்போம். அறிக்கைக்கு யார் நம்மை அழைக்கிறார்கள் என்று பார்ப்போம். இல்ல புதிதாக வந்திருக்கின்ற இளம் கட்சிகள் இருக்கிறது, அவர்களோடு தொடர்பு கொண்டு பார்ப்போம். இல்லையே தேசிய தலைவர் என்ன சொல்லுகிறார் சிராக் பாஸ்வான் அவர்கள், அந்த ஆலோசனை கேட்போம். தலைவர் மாநில தலைவர் அவர் சொல்றாங்க 10 சீட்டு கொடுத்தா நீ எந்த கட்சியுடன் போமென்னு சொல்லியிருக்காங்க தேசிய தலைவர் நம்ம முன்னாள் மறைந்த பாஸ்வான் அவர்கள். அப்படியும் செய்யலாம். இல்லை இப்போது உள்ள இளைஞர்கள் நாம் யாருக்குள்ள நம்ம சீட்டு தரலாம் கூட நம்ம நிக்கலாம் அப்படியும் செய்யலாம். ஏன்னா என்னை எம்பி கேண்டிடேட்டாகவும் எம்எல்ஏ கேண்டிடேட்டாகவும் நாங்க விளம்பரப்படுத்துறதுக்காகவே தலைவர் எனக்காக நல்ல வெயில் ஒரு விளம்பரம் வந்தது. நாங்க விளம்பரத்துக்கு தான் பண்ணோம். நாங்க வெற்றி பெறுவோம் என்பது அல்ல, முடியாது. ஏன்னா இந்த காலம் வேற காலகட்ட போகுது. எல்லாமே மணி மேக் மினிக்கின்ற ஒரு மோட்டில போயிட்டாங்க. அவன் அவளை போடுவான், இவன் இவளை போடுவான், தனியா தருவான். பூத் கமிட்டின்றது நம்ம உருவாக்கணும். அதுதான் முதல்ல. பூத் கமிட்டி உருவாக்குனா கட்சி நல்லா வளப்படுத்தலாம். அந்த பூத் கமிட்டி வேணும். அந்த பூத் கமிட்டி யாருக்கிட்ட இருக்குதுன்னா இப்போ புதிதாக வந்திருக்கின்ற விஜய் கூட, நடிகர் விஜய் அவர் பூத் கமிட்டியில் தான் ஏற்பாடு பண்றாரு. அவரை மாதிரி நம்ம கிருஷ்ணமூர்த்தியும் வரணும்னு நான் நினைக்கிறேன். அணுகி பாருங்கள். திமுக நம்மளை அழைக்காது. அண்ணா திமுக நம்ம தேசிய தலைவர் மாநில தலைவர் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, அப்பவும் கிடைக்கல. இப்போ என்ன முடிவு பண்ணலான்னு ஆலோசனை கூட்டமாக நம்ம மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்களாக ஒருங்கிணைந்து நம்ம செயல்படும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த எனக்கு நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் மாநில தலைவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகின்ற அடுத்தது கிருஷ்ணமூர்த்தி
செயல் தலைவர்களுக்கு. அன்பு செயல் தலைவர் அவர்களுக்கும் தலைமை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் ஆட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் தலைமை நிலைய செயலாளர் அவர்களுக்கும் மாநில துணைத் தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் இளைஞரணி தலைவர் அவர்களுக்கும் மகளிர் இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார்கள். இரண்டாவதாக அவர்கள் சென்னையில் வந்த பிறகு பார்க்க வேண்டும் என்ற முயற்சி எடுக்கும் பொழுது அப்போது ரெஸ்ட்ல இருக்காங்க, பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதற்கு அடுத்த மாதத்திலேயே நான் கீழே விழுந்து என்னுடைய சதை கிழிஞ்சு போச்சு. அது ஒரு முதியவர் ஒருத்தர் வந்து மேலே போர்டு கட்டிட்டு இருந்தார். சார் அவருக்கு உதவி செய்வதற்காக நான் பைக்கு மேலே ஏறி அந்த போர்டை பிடுங்கின ஒரு 20 கிலோ போர்டும் நானும் பைக்கும் சேர்ந்து ஊந்து இங்கே சதை கிழிஞ்சு போச்சு. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் கிட்ட இதை பற்றி ஐடியா கேட்டேன். சதை கிழிஞ்சு போச்சு, என்னால் கை தூக்க முடியல, படுக்கையாக இருக்கிற, என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா கொடுங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கும் சதை கிழிஞ்சு போயிருந்தது ஒரு தடவை, நானும் ரொம்ப அவதிப்பட்டேன், என்னால் முடியல, நான் அதுக்கப்புறம் அது வந்து ஃபிசியோதெரப்பி எல்லாம் பண்ண தேர்த்திக்கிட்டேன், நீங்கள் வேணா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட. நிர்வாகிகள் எந்த கேள்விகளை முன்வைக்கிறார்கள், எந்தெந்த நிர்வாகி அவர்கள் தன்னுடைய அரசியல் சூழ்நிலையை உணர்ந்து பேசுகிறார்கள் என்கிற எண்ணத்தை உருவாக்குகிறார்கள். பேசிட்டு போறீங்க. அந்த மாவட்டத்துல இத்தனை மாநில மாவட்ட நிர்வாகிகளை போட்டிருக்கேன், இத்தனை போராட்டம் பண்ணியிருக்கேன், இத்தனை இது பண்ணியிருக்கேன், என் மாவட்டத்துக்கு ஒரு சீட்டு எப்படின்னா கேட்டு வாங்க தலைவர், இல்லைன்னா நாங்க தனிச்சு போட்டிருக்கேன். எந்த மாவட்ட தலைவராக பேசுறீங்களா? இல்ல, அரசியல் ரீதியான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அரசியல் என்பது என்ன என்பதை உண்மையான சாரத்தை புரிந்து கொள்ளவில்லை. 20 ஆண்டு காலமாக இந்த கட்சியினுடைய மாநில தலைமையை ஏற்று இதே கோரிக்கையை வைத்து வைத்து வைத்துதான் ஒவ்வொரு தேர்தலையும் சந்தித்து வருகிறோம். தனியா நிக்கலாம், நிக்கணும் ஆசை எனக்கு நிறைய உண்டு. நாமக்கல் மாவட்டத்தில் பிரபு நிக்க வச்சா எத்தனை ஓட்டு வாங்கிடுவார்? பிரபு என்ன வேலை பண்ணியிருக்காரு? எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை போராட்டம், எத்தனை சூரட்டிகள் ஒட்டி இருக்காரு? மாவட்ட தலைவர் என்ற கெத்தை கொடுத்து உங்களை கௌரவத்தோடு உங்களை அலங்கரிக்கின்ற ஒரு கட்சி என்றால் அது இந்த கட்சி என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. மாநில நிர்வாகிகள் சரி, என்னோட சேர்த்து எனக்கு அந்த இது இல்லைன்னா நான் என்ன இந்த இடத்துல எனக்கு வேலை? எவ்வளவு பெரிய உங்களுக்கு நாங்க 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி உங்களுக்கு ஒரு பட்டத்தை கையில கொடுத்து கூட்டத்துக்கு அழகா உங்களை கூப்பிட்டு உங்க கருத்தை சொல்லுங்கன்னா தேவையில்லாததெல்லாம் சொல்லிட்டு போறீங்க. இதுக்காக செயற்குழு கூட்டுறோம் நாங்க. அதை உங்களுக்கு போன் பண்ணி கேட்டு நாங்க, உனக்கும் செலவு இல்லை எங்களுக்கும் செலவு இல்லையே. வர மாவட்ட தலைவர், மாநில நிர்வாகிகள், இத்தனை நிர்வாகிகளை நான் நியமனம் செய்கிறேன், இத்தனை ஆர்ப்பாட்டத்தை நான் செய்திருக்கிறேன், இந்த போராட்ட காலத்திலே நான் நின்று இருக்கிறேன் என்று சொன்னால் சரி. வந்துதான் என்ன சொல்றேன்னு தெரியாம, நீங்க என்ன பேசுங்கன்னு தெரியாம, நாங்க என்ன சொல்றேன்னு தெரியாம, என்னப்பா தனியா கூட்டணியா, தனியா நிக்க சொன்னா நிக்கிறோம். ஏன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன் வலிமை உனக்கே தெரியல. உன் வலிமையின் பின்னாலே அருமை தலைவன் பாஸ்வானம், சிராக் பாஸ்வானம் இந்த கொடியை இருப்பது நீயே புரிஞ்சுக்கல. இந்த கொடியோட நிறத்தையே நீ சொல்ல தெரியாதவனா இருக்க. இதுதான் சாராம்சம். இந்த லட்சிய பாதையிலே நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். 60 நாட்களில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை நேர நிற்கின்ற தேர்தல். யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்கிற 2 வரிதான். இதிலே லோக் ஜனசக்தி கட்சியினுடைய நிலை என்ன? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். அருள் கூந்து கேட்டுக்கிறேன். வரவங்க
மாவட்ட பேரை சொல்லிட்டு என் மாவட்டத்தில் இதை நிர்வாகிக்க போட்டிருக்கேன், இத்தனை போராட்டம் பண்ணியிருக்கேன், இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு போஸ்டர் ஒட்டியிருக்கேன், நான் இவ்வளவு பேர் தாசில்தாரை பார்த்திருக்கேன், டிஐஜியை பார்த்திருக்கேன், இவரை பார்த்திருக்கேன், கட்சி நிர்வாகிக்க பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதை சொல்லி உங்களுடைய பேரை ரெக்கார்டு பண்ணாம மாவட்டங்கிறது அதுதான் என் கெத்து. எதுக்கு மாவட்ட தலைவர்ன்றது? மாவட்ட தலைவருக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் என்ன வித்தியாசம்? மாவட்ட தலைவர்கள் இல்லாமல் மாநில தலைமை உள்ளே வர முடியாது. அதிகாரம் படைத்தவர்கள் நீங்கள். பலமுறை சொல்லியிருக்க, உன் மாவட்டத்துக்குள்ள நான் வரணும்னா உன் அதிகாரம் இல்லாத நான் மாவட்டத்தில் காலை வைக்க முடியாது. எவ்வளவு பெரிய கீ போஸ்டியா மாவட்ட கலெக்டர் மாதிரி இருக்கிறீங்க. கலெக்டர் கிட்ட எவ்வளவு மனு வந்திருக்கோம், எவ்வளவு மனு தீர்வு கண்டிருக்கு, எவ்வளவு மனு பெண்டிங்களுக்கு சொல்ல வேண்டிய நீங்க என்ன பார்த்தனியா நிக்கலாமா? கேட்டுக்கணும் சொல்றேங்க நிர்வாகிகளை. எதுக்கு செயறு கூட்டுறதுக்கு முன்னாடி நிர்வாகிகளை கூப்பிடணும். கூப்பிட்டப்பா நிர்வாக குழுக்கு வந்திருக்க சொல்லியிருக்காங்க, என்ன முடிவு எடுப்பாங்களோ, என்ன முடிவு பண்ணலாம், யார் யார் வரீங்க வாங்க. கூடிய அளவுக்கு முடியாதவங்களை நாம கூப்பிட்டுட்டு வரணும், என்ன கூப்பிட முடியாதவங்களை நீங்க கூப்பிட்டுட்டு வரணும். கட்சியை பலப்படுத்துற பணியில தன்னை ஈடுபடுத்திங்க சார். இன்னும் 60 நாள் தான், 60 நாள் ஆகி போச்சுன்னா நம்முடைய நிலை என்பதை சிந்திக்க வேண்டிய நிலைமைக்கு வைக்காம கட்சி என்ன பணியாற்ற வேண்டும் என்பதை மட்டும் அருள் கூர்ந்து தெரியப்படுத்துங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில நாட்கள் முன்பாக தான் நான் அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண அந்த அறிஞ்சிக்கினேன். நான் வாட்ஸ்அப்பை பார்க்கவே இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீரென்று பார்த்தால் வாட்ஸ்அப்பில் மாநில செயற்குழுன்னு போட்டுருந்து. ஆனால் புரட்சி லோகநாதன் ஃபோன் பண்ணார், நான் எடுக்கலை. சரி எதுக்கு ஃபோன் பண்ணாருன்னு பார்த்தா மாநில செயற்குழு. சரி நீங்கள் சதீஷ் ஃபோன் பண்ணார், ஞாபகம் இல்லை எனக்கு. எப்போ உட்காந்து உடம்பு சரியில்லை, அப்போ நான் சைல்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். சரி எடுத்து சொல்ல முடியல, எப்படியாவது வந்து கலந்துக்கணும். சரி மணி அங்கே 4 ஆயிடுச்சு. அங்கேருந்து ஒரு ½ அன் ஹவரில் விவசாயப்பள்ளிலேருந்து வரத்துக்கு லேட்டாக வந்து மன்னிக்கும். புதிய பொறுப்பேற்றிருக்கும் என் அன்பு சகோதரர் நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரே பிரயாணம். அவர் பொறுப்பேற்று வட சென்னையில் தான் பொறுப்பேற்றார். முதல் எனக்கு மாநில செயலாளர் இருந்தார் என் கூட. அப்புறம் அதே வட சென்னைக்கு இன்சார்ஜாக அவர் பொதுச் செயலாளராக இருந்தேன். அப்போ நான் வட சென்னை மாவட்ட தலைவராக இருந்தேன். அப்புறம் மாநில தலைமைச் செயலாளராக மாறினேன். இப்போ மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறேன். எல்லாத்தோடும் அவரோட இருந்து நான் பயணி இருக்கிறேன். இன்னும் பயணிப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கெல்லாம் தொடர்ந்து அரசியல் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கும் ஐயா வித்யாதரன் அவர்களே மற்றும் இருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இப்போ நாம் இங்கே எல்லாருமே கேள்வி கேட்குறவங்களே இருக்கும், யாருமே பதில் சொல்கிறவங்களா இல்லை. எல்லாம் வந்தோன்னு என்ன சொல்லிட்டு போகிறோம், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நான் இதை பண்ணுறேன்னு யாருமே இந்த பேசுன வரைக்கும் நான் பார்த்துட்டேன். எல்லாருமே கேள்வி கேட்குறவங்க, பதில் சொல்கிறவங்க யாருமே இங்கே இல்லாமல் இருக்கு. இன்னைக்கு சொந்த கதையை தான் இங்கே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு செயற்குழுவில் இன்னைக்கு தனிச்சு நிற்கிறோமா இல்லை கூட்டணி நிற்கிறோமா? தனிச்சுன்னா இப்போ எல்லாம் சொல்கிறோம் 6 தொகுதி கேட்போம், 8 தொகுதி கேட்போம். நம்மகிட்ட என்ன இருக்குது 8 தொகுதி கேட்கறதுக்கு? என்ன வேலை செஞ்சுருக்கோம்? எலெக்ஷனில் நிற்கிறோம்னு சொல்கிறோம். நம்ம இந்த மாவட்டத்தில் ஏதாவது இந்த பகுதி மக்களுக்கான பிரச்சனைகள் நம்ம எடுத்து பேசியிருக்கோமா? எதுவுமே நம்ம பேச மாட்டோம். இன்னைக்கு இங்கே பேசிட்டு இன்னைக்கு கூடி கலைஞ்சிட்டு போயிடுறோம். அப்புறம் எப்படி அடுத்த அரசியல் கட்சிக்காரன் நம்மளை மதிப்பான்? நீங்கள் எந்த மக்கள் பிரச்சனையை எடுத்து என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? எதுவுமே செய்யலை. அப்புறம் நம்மளை எப்படி மதிப்பான்? ஐயா சொல்லுவார், நம்ம கையை மூடி வச்சிருக்கோம், கையை திறந்துட்டா ஒன்று தெரியும். அந்த நிலைமை தான் இன்றைக்கு இருக்குது. நீங்கள் இங்கே இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு எவனாவது 2000 கொடுக்குறானா அந்த கட்சிக்கு ஓடிட்டு மறுபடியும் நம்ம கட்சிக்கு வந்துடுறீங்க. அது சொல்லாதே போகிறீங்க, சொல்லாத வரீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதில் இங்கே ஒரு சிலர் வந்து தான் இருக்கீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்னங்க அது பழக்கம்? கட்சி கட்டுப்பாடுனா ஒன்று உண்மையாயிரு, இல்லாட்ட வெளியில் போயிடு. அது என்ன இன்னைக்கு 2000 கொடுக்குறான், 2000 3000 கொடுக்குறான், அவங்ககிட்ட போய் நிற்கிறது? இது எப்படி ஒரு கட்சி உங்கள் தலைமை உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்து உங்களை வச்சுட்டு இருக்கு கூட. ஆனால் என்ன பண்ணுறீங்க, கட்சி தலைமைக்கு துரோகம் பண்ணுறீங்க, கூட இருக்கிறவங்க துரோகம் பண்ணுறீங்க. துரோகம் மட்டும் அதே இங்கேயும் வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இது ஒரு சங்கடமா இல்லையா? எனக்கு வாயில வேற மாதிரியான வார்த்தைகள் வருது. இந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல பண்ற ஒன்று உங்களுக்கு செய்ய பிடிக்கலைன்னா வெளியிலே போயிடுங்க. கட்சி தலைமைக்காக உண்மையா இருங்க, இல்லைன்னா நீங்க போன இடத்துக்காக உண்மையா இருங்க. காசு 2000 ரூபாய் கொடுக்குறாங்கிறது அங்கே போயிட்டு இப்படி வருதுங்கிறது எப்படி இருக்குதுன்னா இது வேற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. இதை கொஞ்சம் மாத்திக்கங்க. கட்சி தலைமை நீங்க கூட்டணி கட்சி எங்க பகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு 3 அல்லது 4 தொகுதியில கிழக்கு மாவட்டத்தில் 2 தொகுதியும் மேற்கு மாவட்டத்தில் 2 தொகுதியும் முழுமையாக நாங்கள் அதாவது அதுக்கான வேலைகளை செய்கிறோம்.
அதுக்கு 4 வேட்பாளர்களை எங்களால் நிறுத்த முடியும். அதே போல் வந்துட்டு இங்கே என்னென்னா என்னுடைய கோரிக்கை ஐயாட்ட மாநில தலைவர் சேர்ந்த வைக்கும். நம்ம வந்து பிரபுகிட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் போட்டிருந்தோம். மோடி மற்றும் சிராக் பாஸ்வான் நிறுவனம் ஆதரவு பெற்ற சின்ன ஹெலிகாப்டர் அடித்து எல்லா தொகுதியும் ஒட்டி விட்டுருவோம். அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துச்சுன்னா அது என்ன பிரச்சனை வருது பார்ப்போம். நம்ம கூட்டணி தான் இருக்கிறோம், அவன் கூட்டணி இல்லைன்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அது சரியாக மாநிலத்தினுடைய கொஞ்சம் சரி கேட்டுட்டு செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நிறுத்தி பெண்டிங்கில் இருக்குது. சொன்னீங்கன்னா ஐயா சொன்னீங்கன்னா அந்த சுவரொட்டி அடித்து என்ன பண்ணலான்னா ஹெலிகாப்டர் சின்ன உங்களுக்கு சின்ன ஹெலிகாப்டர்னு சொல்லி எங்கள் மாவட்டம் முழுமைக்கும் ஒரு 2000 சுவரொட்டி அடித்து மோடியின் ஆதரப்பட்ட சின்ன, சிராக் பாஸ்வான் ஆதரப்பட்ட சின்னன்னு சொல்லி அடித்து ஒட்டிடலான்னு இருக்கோம். அது ஐயா சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நான் செய்யணும். நன்றிங்க. பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிற செயல் தலைவர் அண்ணன் ஆ. கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய குடும்ப தலைவர், நம்மளுடைய வழிகாட்டி, சமூக நீதி போராளி, மரியாதைக்குரிய ஐயா ச. வித்யாதரன் அவர்களும் மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் இந்த மாலை நேரத்திலே அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல்களே தமிழ்நாட்டிலே லோக் ஜனசக்தி கட்சி தனித்து 4 முறை 2006 கலந்து கொண்டிருக்கிறோம். தற்போது மாநில தலைவருடைய ஆலோசனைப்படி செயல் தலைவர் அவர்கள் மத்தியிலே கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியாக இருந்தாலும் 5-3 தொகுதிகளை கேட்டு வாங்க வேண்டும். அதிலே செயல் தலைவர் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயோ அல்லது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே போட்டியிட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் கூட்டணியாக இருந்தாலும் தனித்தாக இருந்தாலும் நாம் சங்கமோ இயக்கமும் அல்ல, ஒரு கட்சி. இன்றைக்கு இந்தியாவிலே பட்டியலின சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் இன்றைக்கு சிராக் பாஸ்வான் அவர்கள் தான். இன்றைக்கு பாராளுமன்றத்திலே ஒரு கட்சி பட்டியலின கட்சியினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகம் என்று சொன்னால் அது லோக் ஜனசக்தி கட்சிக்கு தான் 5 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். மாநில அளவிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறார் என்று சொன்னால் பீகாரிலே 29 தொகுதியிலே போட்டியிட்டு 19 தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். நாகாலாந்திலே 2 தொகுதி வெற்றிருக்கிறோம். ஜார்க்கண்டிலே ஒரு தொகுதி வென்றிருக்கிறோம். மணிப்பூரிலே ஒரு தொகுதியை வென்று அமைச்சராகி 5 ஆண்டு முடிந்திருக்கின்றன. டெல்லியிலே ஒரு தொகுதியிலே போட்டியிட்டு 50,000 ஓட்டுகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இந்தியாவிலே லோக் ஜனசக்தி கட்சி தான் பட்டியலின கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கு சிராக் பாஸ்வான் இருந்து கொண்டிருக்கிறார். தேர்தல் நேரத்திலே நம்மளுடைய தேசிய தலைவர் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்பது ஒரு பக்கம். 1 வார காலத்திற்குள்ளே மாநில தலைவர் அவர்களும் செயல் தலைவர் அவர்களும் ஆலோசனை செய்து நம்மளுடைய தேசிய தலைவர் மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் அவர்களை தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து அவர் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தார். அப்போது தேர்தலை போட்டியிடுகிறோம் என்று எல்லாம் தொலைக்காட்சி பத்திரிகையிலும் செய்தி கொடுக்க வேண்டும். இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் ராம்தாஸ் அத்வாலே தமிழ்நாட்டிலே வந்து 10 தொகுதிகள் வேண்டும், இல்லை என்று சொன்னால் 100 தொகுதிகளை போட்டியிடுவோம் என்று அறிக்கை விட்டுட்டு போயிருக்கிறார். ஆனால் இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே கட்சியோடு லோக் ஜனசக்தி கட்சி தமிழகத்திலே 40 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் நம்முடைய கட்சி மிக வலுவாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நாம் கூட்டணியாகவோ அல்லது தமிழ்நாட்டிலே ஒரு 80-100 தொகுதிகளே நாம் போட்டியிட வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 3 தொகுதி 2 தொகுதி போட்டியிட வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே 3 தொகுதிகள் குறையில்லாமல் தொடர்ந்து 4 தேர்தலாக போட்டியிட்டு கொண்டிருக்கிறோம். 2009 நாடாளுமன்ற தேர்தலே நாம் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு தேர்தலில் தான் சந்தித்து இருக்கிறோம். ஆகவே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே 5 தொகுதிகளில் 3 தொகுதிகள் அல்லது 5 தொகுதிகளே
நம் கட்சி போட்டியிடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். ஆகவே இருக்கின்ற மாநில பொறுப்பாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் கண்டிப்பாக தேர்தலில் போட்டியிட வேண்டும். நம்முடைய பலத்தை காட்ட வேண்டும். நம்மளை ஒவ்வொரு முறையும் தேசிய தலைவரும் தேசிய நிறுவனர் அவர்களும் நீங்கள் வலுவாக இருந்தால்தான் நான் கட்சியோடு கூட்டணி பேசுவேன், நீங்க வலுவில்லாத இருக்கிறேன் என்று பல முறை தலைவரிடத்திலே சொல்லியிருக்கிறார். நாம் வலுவாக இருக்க வேண்டும், தேர்தலை சந்திக்க வேண்டும். இன்றைக்கு கொடிகை வைப்பதற்கு கூட பிரச்சனையாக இருக்கிறது. மாவட்ட செயற்குழும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை நாம் கையில் எடுத்தால்தான் நம்முடைய கட்சியும் நம்முடைய தேசிய தலைவர், மாநில தலைவர், செயல் தலைவர், நாம் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் யார் என்பதை அந்த மாவட்டத்திலே தெரியும். ஆகவே தேர்தலில் கூட்டணி அல்லது தனித்து தேசிய தலைமையும் மாநில தலைமையும் எந்த ஆணையிடுகிறார்களோ அதற்கு நாம் தயாராக இருந்து தேர்தல் களத்தை சந்தித்தாக வேண்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்க வேண்டும். அந்த கொள்கையை பயன்படுத்துவதற்காகவே இந்த செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற செயலத்தில் 8வது நாடாளுமன்றத்திலேயே நடந்து முடிந்தது. சுதந்திரத்தை பற்றி கொலைக்கு கொலை தூக்கினதை தடுத்து நிறுத்தி அண்ணல் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, மவுண்ட் பேட்டன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்படிப்பட்ட தியாகிகள் நம்மளுக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். கொலைக்கு கொலை தூக்கினார் ஆங்கிலேயர், அதை தடுத்து நிறுத்தினார்கள். ஜின்னாவும் ஸ்டாலினும் அடிக்கடி கொலை செய்தார். தனி நாடு கேட்டுக்கொண்டு அடவாதம் செய்து கொண்டு இருந்தபோது நம் தியாகிகள் இவர்தான். ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், மவுண்ட் பேட்டன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம் நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தந்ததை நாம் வாங்க முடியவில்லை. லோக் ஜனசக்தி கட்சி இன்றும் தமிழ்நாட்டுக்குள் ஓரிடம் கூட வர முடியவில்லை. காரணம் லஞ்சம், ஊழல், ஆணவ கொலை, பிடிவாத கொலை, திமிர்வாத கொலை நடந்தபடியினால் இப்படி போகுது. அரசியலை பற்றி, வருகின்ற தேர்தலை பற்றி அதற்கு உண்டான கருத்துக்களை மட்டும் தெரிவிக்க நேரமே காரணமாக இதை நாம் நாம் பெற வேண்டும். 16வது நாடாளுமன்றம், இப்போ 17வது நாடாளுமன்றம் வரப்போகுது. இந்த 8வது நாடாளுமன்றத்தில் நடந்து முடிந்த சம்பவத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தியாகிகள் எல்லாம் அப்படிப்பட்ட நம்மளுக்கு பிரயோஜனத்தை செய்வதற்கு நம் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள செயல் தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுப்பேற்றுள்ள செயல் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்து இருப்போம். நன்றி, வணக்கம். லோக் ஜனசக்தி கட்சியின் சார்பாக அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஐயா லோனன் ஐயா சொன்னது போல ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் ஒரு ஐஏஎஸ்க்கு சமன்றதை முதல்ல நம்முடைய பொறுப்பை உணர்ந்தால் தான் நம்ம கரெக்டாக வேலை செய்யணும். அவர் சொன்னது 100% உண்மை. ஏன்னா நம்மளுடைய பவர் நமக்கு தெரியல. ஒவ்வொரு
மாவட்ட பொறுப்பாளர்கள் நம்ம ஒரு ஐஏஎஸ் என்னன்னா அவங்க அரசு அதிகாரிகள், நம்ம சோஷியல் ஒர்க் பண்ணுறோம். அதை புரிஞ்சாலே நம்ம கட்சியை வந்து நல்லா பலப்படுத்தலாம். ஒவ்வொருத்தரும் அவர் சொல்றது போல் மக்களுடைய பிரச்சனை எடுத்துன்னு போயிட்டு நம்ம அந்த இடத்துல மனுவாக கொடுத்தாலே நாம் என்ன பண்ணுறது தெரியும். இன்னொன்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற சாதி கட்சிகள் எல்லாமே எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தலைவர் விட பலமான ஆட்களே இல்லை, எல்லாருமே அவரை தான் பின்பற்றுறாங்க. நாம் தான் வந்து அதை சரியாக பொருட்படுத்தாது போயிட்டு இருக்கோம். ஆகவே நம்முடைய கட்சியுடைய பலமே பெரிய பலம். அந்த பலத்தை வந்து நம்ம மக்கள் மத்தியில் எடுத்துன்னு போயிட்டு ரீச் பண்ணாமல் இருக்கோம். அதை ரீச் பண்ணாலே நம்ம பெரிய அளவில் கட்சி வளரும். நம்ம அவங்கள போய் சீட்டு கொடுன்னு கேட்க தேவையில்லை, நம்மளை கூட்டு அவன் சீட்டு கொடுப்பான். கூட்டணின்னு போனாலே அவன் நம்மளை கூட்டு கொடுப்பான். நம்முடைய தலைவர் எவ்வளோ பலமாக இருக்காரு, அந்த பலத்தை வந்து நம்ம மக்கள் மத்தியில் எடுத்துன்னு போய் கொடுத்தாலே போதும். நம்ம சேர்க்காமல் இருக்கிறது அது நம்ம சரியான முறையில் வந்து மக்கள் மத்தியில் போயிட்டு சேர்க்காமல் இருக்கும். இதை நம்ம கரெக்டாக மக்கள் மத்தியில் எடுத்துன்னு போயிட்டு சேர்த்தாலே கட்சி பெரிய அளவில் இருக்கும். பெரிய கட்சி பெரிய பலமாக இருக்குது. அதை நம்ம எடுத்துன்னு போகாமல் சேர்க்காமல் இருக்குது அது நம்மளுடைய தவறு தான் சொல்ல வேண்டும். ஆகவே நம்முடைய கட்சி எடுக்கும் முடிவு, அதாவது கூட்டணியாக இருந்தாலும் சரி தனித்து நின்னாலும் நம்ம பவரை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி பெருவாரியான ஓட்டுகளை வாங்கி காட்ட முடியுன்றதை வந்து தெரியப்படுத்திடுறேன். நன்றி, வணக்கம். போய் ஃபோட்டோ எடுப்பா, நீ காசு கொடுத்து அப்படி போ, ஃபோட்டோ எடுக்க நம்ம கொடுக்குறோம், போ ஃபோட்டோ எடுப்போம் போயிட்டு அவருக்கு அப்படி போ, தலைவருக்கு என்னை பொறுத்தவரை இன்றைக்கு 6%, 8% வாக்கு வங்கிகள் பெற்றிருக்கின்ற கட்சிகள் கூட மற்ற கட்சிகளுடன் இணைந்துதான் போட்டியிட முடிவு செய்து இருக்கின்றது. ஏனென்றால் அதுதான் அவர்களுக்கு வெற்றியை தரும். அந்த வகையிலே நாமும் ஏற்கனவே நாம் என்டிஏ கூட்டணியில் இருக்கின்றோம். எனவே அந்த என்டிஏ கூட்டணியில் நம்முடைய பங்கையும் கேட்டு பெற்று இந்த தேர்தலை சந்திப்பது சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். நன்றி. தம்பி திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தாலுகாவில் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. நமது கட்சியில் இணைகிறார். இப்போ மறுபிறவி எடுத்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத் தலைவர் அண்ணன் சா வித்யாதரஞ்சி அவர்களை, மாநில செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களை, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளை, மாவட்ட தலைவர்களை, மாநில நிர்வாகிகளை, என்னோடு வரை இருந்திருக்கக்கூடிய மாநில பொதுச் செயலாளர் அருமை சகோதரர்
வாசு அவர்களுக்கும், தேசிய செயலாளர் இன்று பிறந்தநாள் விழா காணும் அன்பு தம்பி அகமது தக்வீதன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, எல்லா செயற்குழு கூட்டத்திலையும் நான் அதான் சொல்லியிருக்கிறேன். இப்போவும் நான் அதுதான் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, தனித்து போட்டிடுறோமா கூட்டணி போகிறோமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அது கேட்கும்போதே எனக்கு உடம்பே கூசுது. வெக்கமே இல்லாமல் நம்ம பேசுகிறோமே. கூட்டணினா என்ன? நான் பல முறை சொல்லிட்டேன். அது இது வரைக்கும் நடக்கலை. செயல் தலைவராக வந்திருக்கிற அருமை சகோதரர் அதுக்கான முயற்சி எடுப்பார். விரைவில் தமிழ்நாடு தழுவிய மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துவார். நான் மாநில தலைவரை குறை சொல்ல முடியாது, அதுக்கான முயற்சிகள் நிறைய எடுத்தாங்க. மாவட்ட தலைவர்கள் மாநில தலைவரை ஏமாத்துறதா நினச்சிட்டு தன்னைத்தானே எல்லாரும் ஏமாற்றிக்கிறாங்க. அது இப்போ இந்த எலெக்ஷனில் தான் அது வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 40-50 நாள் அது தெரிஞ்சிருன்னு வச்சுங்களேன். இப்போ கூட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இளைஞரின் சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தனித்து போட்டிடுறது இருக்கிற 10 பேர் நம்ம விஷம் விட்டு சாவடிக்கிறதுக்கு சமம். ஏன்னா தனித்து போட்டிட்டு எனக்கு இன்னும் அந்த பயம் இன்னும் போல. அந்த அடமானம் வச்ச பொருளை இன்னும் மீட்க முடியல. அதனால் கூட்டணின்றது சீட்டு கொடுத்தா மட்டும்தான் கூட்டணின்றது அர்த்தம் இல்லை. 4 சீட்டு கொடுப்பாங்களா, 5 சீட்டு கொடுப்பாங்களா, 2 சீட்டு, 1 சீட்டு கொடுத்தா கூட, நான் 1 சீட்டு கூட நமக்கு தரமாட்டான்றது அது வேறு விஷயம். இன்றைக்கி நம்மளுடைய தலைவர் என்டிஏ அலைன்ஸில் மத்திய அமைச்சராக இருக்கிறாரு, 5 எம்பி இருக்கிறாங்க, 19 எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க. அப்போது இந்த என்டிஏ அலைன்ஸை இங்கே ஜெயிக்க வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம இங்கே உழைக்கணும். நமக்கு இங்கே சீட்டு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட்டு நம்ம தலைவரோட பேராது அங்கே பாராளுமன்றத்தில் பார்க்கும்போது, நம்ம இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போகிற எம்பிஸு உங்கள் கட்சி எங்களுக்காக வேலை செஞ்சிச்சு, இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்காக உங்கள் லோக் ஜனசக்தி எங்களுக்கு வேலை செஞ்சதுன்னு சிராக் பாஸ்வான்ஜியை பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லணும். அப்படியாவது அந்த இடத்துலையாவது நம்ம எடுத்துன்னு போய் இந்த கட்சியை நிறுத்தணும். அதுக்கான முயற்சி நம்ம செய்யணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம சீட்டே இல்லைனாலும் நம்ம அலைன்ஸு போகிறோம் அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பிஜேபியாக இருக்கட்டும், இல்லை அதை தலைமை தாங்கிற அதிமுக இருக்கட்டும், சிராக் பாஸ்வானுடைய படத்தை அவங்க பேனரில் போடுவாங்க. தமிழ்நாடு முழுசும் பட்டி தொட்டியெல்லாம் சிராக் பாஸ்வானுடைய படம் போய் சேரும். தமிழ்நாடு முழுசும் லோக் ஜனசக்தியோட கலர் கொடி, மூவண்ண கொடி போய் சேரும். அப்போது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற கட்சி நிர்வாகிகளுக்கு இது ஒரு சின்ன ஒரு முதல் படியை எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு அடித்தளமாக இருக்கும். அடுத்து நம்ம இப்போ அலைன்ஸ் பேசுகிறவங்க சீட்டுக்கு தான் பேசணும் அவசியம் இல்லை. இப்போ ஒரு குழு அமைக்கிறாங்க, அந்த குழு போய் பேச போதுன்னா, ஏன் நான் நாளைக்கு அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 10 கவுன்சிலர் சீட்டு கொடுத்தா நம்ம நிற்க மாட்டோமா? எம்எல்ஏக்கு தான் நிற்கணுமா? எம்பிக்கு தான் நிற்கணுமா? கவுன்சிலர் ஆகக்கூடாதா? ஒன்றிய கவுன்சிலர் ஆகக்கூடாதா? மாவட்ட கவுன்சிலர் வரக்கூடாதா? மாவட்ட சேர்மன் வரக்கூடாதா? நடித்தா டைரெக்டாக ஹீரோவை தான் அடிப்பேன், வேறு எந்த கேரக்டரும் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அது வேலையும் செய்ய மாட்டேன். அதனால் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இதை நம்ம எல்லாருமே சேர்ந்தே பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன், அந்த தப்பை திருப்பியும் செய்யக்கூடாது. இதை முதல்ல நம்ம இங்கேருந்து போகும்போது கற்றுக்கணும். நம்ம அரசியல்வாதி ஆகணும், எம்எல்ஏ ஆகக்கூடாது. ஆக முடியாது. ஏன்னா யார் விதைக்கிறானோ அவன் மட்டும்தான் அறுவடை பண்ண முடியும். 5 வருஷம் எதுவுமே விதைக்காமல் எவனா ஒருத்தன் விதைப்பான், அதில் போய் நம்ம அறுவடை பண்ணலான்னு நினைக்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. அதனால் நான் எம்எல்ஏக்கு நின்னேன், அது அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதனால் அந்த ஆசையை கொஞ்சம் விட்டுடுங்க. கூட்டணி சார்பாக இப்போ நம்ம கட்சிக்காக நம்ம உழைச்சோம், என்டிஏ அலைன்ஸுக்காக நம்ம உழைச்சோம் அப்படின்னா, அந்த தலைமை என்டிஏ அலைன்ஸில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். வரக்கூடிய
உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு ஒரு 50 மாவட்ட கவுன்சிலர் கொடுங்க, இல்லை ஒரு 25 ஒன்றிய கவுன்சிலர் கொடுங்க, ஒரு சேர்மனாவது கொடுங்க. அந்த மாதிரி ஒரு டீல் பேசிட்டு நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு சீட்டு கொடுங்க, உள்ளாட்சியில் எங்களுக்கு பங்கு கொடுங்க, அடுத்து நாங்கள் எப்படி உழைக்கிறோம் பார்த்து அடுத்து சட்டமன்றத்தில் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லி ஒரு படியாக நம்ம போனால் தான். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளை வந்து இங்கே வளர விட மாட்டாங்க. ஏன்னா தேசிய தலைமையை இப்போ நம்ம தேசிய தலைவருக்கு ஒரு முத்திரை இருக்குது, இந்த சமுதாயத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ பேசும்போது ஒருத்தர் சொன்னார், பாராளுமன்றத்தில் நம்ம இத்தனை எம்பிஸ் இருக்கிறோம், இந்த கட்சியோட எம்பிஸ். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள் ஒரு முத்திரை குத்தி வச்சுக்கிறோம். என்ன தான் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்க நம்ம கட்சியில் இருந்தால் கூட லோக் ஜனசக்தி கட்சி அப்படின்னா ஒரு ஷெட்யூல் காஸ்ட் தலைவர் கட்சி அப்படின்ற ஒரு முத்திரையை இங்கே இருக்கிறதுனால இதை உடைக்கணும். பீகார் மாரி நம்ம அரசியலில் இங்கே வந்து அரசியல் படுத்தணும், லோக் ஜனசக்தி கட்சி இங்கே அரசியல் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்னங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான முயற்சி எடுத்தோம்னா நம்ம வந்து அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கப்படுவோம் அப்படின்றத நான் இங்கே பதிவு செஞ்சுட்டு, நம்ம தலைமை நிலைய செயலர் வந்து கொஞ்சம் கோவப்பட்டார். யாருமே எதுவுமே பேசலை, எதுவுமே சொல்லலை அப்படின்னு. அதுக்கான அந்த தப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது, அங்கேருந்து ஆரம்பிக்கலை. இவர் கோவப்படுறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, மாவட்ட தலைவர்களுக்கு வந்து நீங்கள் அஜெண்டா சொல்லணும். ஒரு தீர்மானம் வந்து தலைமை செயலர் வாசிக்கிறாரு, அந்த தீர்மானத்தில் கட்சிக்கான இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போகிறோம், என்ன பேசணும், மாவட்ட தலைவர்கள் எதை குறித்து பேசணுன்னே முதல்ல சொல்லலை. ஏதோ அந்த என்ஜிஓ சங்கத்தை சொல்கிற மாதிரி யார் வேணால் பேசலாம், வரிசையாக பேசுங்க அப்படின்னா இது ஒரு முறையாக இல்லை. இந்த செயல் தலைவர் அடுத்த கூட்டத்தில் இதை தயவுசெய்து மாற்றிக்கணும். மாவட்ட தலைவர்களுக்கு ஒரு வரிசையை ஒதுக்கி கொடுங்க, மாநில செயலாளர்களுக்கு ஒரு வரிசையை ஒதுக்கி கொடுங்க, அணி தலைவர்களுக்கு ஒரு வரிசையை ஒதுக்கி கொடுங்க. அதுக்கு மாவட்ட பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர், அணி செயலாளர்கள்லாம் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க. ஒரு சிஸ்டம் கொண்டு வாங்க. சிஸ்டம் கொண்டு வராமல் கும்பலில் கோயந்தா போட்டால் கண்டிப்பாக எல்லா தலைவரும் தலைமை எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன்னு தான் சொல்லுவாங்க. இந்த சிஸ்டமேட்டிக் கொண்டு வரலைன்னா நம்ம வந்து அடுத்த லெவல் கொண்டு போக முடியாது. மாநில தலைவர் மேலே, செயல் தலைவர் மேலே அந்த பயத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும். பயம் வராத வரைக்கும் அரசியல் பண்ண முடியாது. எனவே தலைமை வந்து இதுக்கான முயற்சி எடுக்கும் நம்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லிட்டேன், நீ பேசணுமா? காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நமது மந்திரி மைத தற்போதைய செயல் தலைவர் அவர்களின் உடன்பிறப்புகள் சேர்ந்த நமது லோக் ஜனசக்தியின் மாநில தலைவர் அவர்களுக்கு செலுத்தும் மரியாதை. மாநில தலைவரின் அவர்களின் வார்த்தைக்கு செயல் தலைவரும் நமது உடல் தொண்டர்கள் அவருக்கு இல்லைம்மா, எனக்கு கூட நீ போடு. நமது தலைவரை அவர்கள் உடல் நன்றாக செய்து மீண்டும் நமது லோக் ஜனசக்தி கட்சிக்காக உழைக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டு காத்துக்கொண்டிருக்கிறோம்.
இல்லைங்கன்ற மாதிரி. வெகு நாட்களுக்கு பிறகு உங்கள் அனைவருடைய அன்பினாலும் வாழ்த்தினாலும் உடல்நிலை முழுமையாக தேரவில்லை என்றாலும் உங்களிடையே வந்து பேசுவதில், உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் நான் இங்கு பெரிய போராட்டங்களுக்கு பிறகு என்னுடைய மகள்களின் முயற்சியாலும் மருத்துவரின் முயற்சியாலும் இரண்டாவது பிறவியாக இங்கு உங்களிடையே அமர்ந்திருக்கிறேன். இந்த இயக்கம் என்பது என்னுடைய இரத்தத்தில் ஊறிய ஒன்று. இந்த இயக்கம் மாசு மறுவற்று நமது மாசு மறுவற்ற தலைவர், நிறுவன தலைவர் தொடங்கினாரோ அதே போல தமிழகத்தில் என்னுடைய தந்தையாரால் வழிநடத்தப்பட்ட இந்த இயக்கம் எனக்கு பிறகும் ஒரு ஒழுக்கமான, நாம் தேர்தலில் வெற்றி பெறுகிறோமா என்பது இரண்டாவது பட்சம்தான். நாம் மக்களின் பிரச்சனைகளை எடுத்து போராடுகிறோமோ, ஒரு ஒழுக்கமான ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற முயற்சியில் இன்றைக்கு ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக, செயல் தலைவராக கிருஷ்ணமூர்த்தியை, பொருளாளராக இருந்த கிருஷ்ணமூர்த்தியை நியமிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இயக்கத்தை ஒரு சிறப்பாக இயக்கமாக எல்லோரும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு, இந்த எலெக்ஷன் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும், ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்கள் நடக்கக்கூடிய திருவிழா இது. இதுவும் முக்கியம்தான். இது போன்ற தேர்தல்களில் யாருடைய உதவியும் இல்லாமல் நாம் எல்லா தேர்தல்களிலும் போட்டியிட்டு இருக்கிறோம். மற்ற தேசிய கட்சிகள் போல, மற்ற கட்சிகள் போல நம்ம கட்சியில் மேலிருந்து எந்த உதவியும் இல்லாமல் அவர்கள், நான் எப்போவும் சொல்வேன், ஒரு மாவட்டத்தில் கூட்டம் போடுறாங்கன்னா அவன் வீட்டில் ஏதாச்சும் வச்சுட்டு கூட்டம் போடுவான். அவன் செய்கிறதில் குறைய கண்டுபிடிக்காதீங்க, நிறைகளை மட்டும் சொல்லி அவர்களை பாராட்டுங்கள் என்று சொல்வேன். நாம் ஒரு இயக்கமாக மட்டுமல்லாமல் ஒரு குடும்பமாக, எனக்கு ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு நிர்வாகியுடைய நிலைமையை முழுமையாக அறிந்ததனால் ஒவ்வொரு நிர்வாகியும் எந்த அளவுக்கு செல்ல முடியும், அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து அவர்களுக்கு பணிகளை கொடுத்து வந்திருக்கிறேன். இந்த செயல்களை செய்யும் பொழுது ஒரு சிலருக்கு வருத்தங்கள் இருக்கலாம், வருத்தப்பட வைத்திருக்கலாம். ஆனால்
இந்த இயக்கத்தை கிட்டத்தட்ட 15 வருடங்களாக நான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு எனக்கு வந்த லாபங்களை விட நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எனக்கு முதுகில் குத்தியவர்கள் அதிகம். இருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்ட பாபா சாஹேப், தந்தை பெரியார் அவர்களுக்கு பிறகு நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள். அவர்களுடைய வழியில் அவருடைய ஒரு சில கொள்கைகளுக்கு நேர் எதிராக இருந்தாலும் மக்களை ஒருங்கிணைப்பதிலும் மக்களுக்காக போராடுவதிலும் ஒரு சிறந்த தலைவராக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் அவர்களுடைய தலைமையை ஏற்று நாம் எல்லாம் பெரிய பண முதலாளிகளோ பெரிய சுகாதாரங்களோ இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாரும் அன்றாட காட்சிகள் தான். ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலன்னா அடுத்த நாள் ஒன்றும் இருக்காது. இந்த நிலைமையில் இந்த இயக்கத்தை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் மாநில நிர்வாகிகளும் சரி, மாவட்ட தலைவர்களும் சரி, மிகுந்த சிரமத்துக்குள்ளேயே ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்காகவும் ஏற்றுக்கொண்ட தலைவரின் வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காகவும் எத்தனை புயல்கள் எத்தனை சுனாமிகள் வந்தாலும் இந்த இயக்கத்தை விட்டு செல்லாமல் இந்த இயக்கத்திலேயே இருந்து பாடுபடுகிறார்கள். அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வருங்காலம் கிடைக்கும் என்பதில் எனக்கு என்றைக்கும் நம்பிக்கை உண்டு. அதை நோக்கி நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும். எனக்கு இந்த உடல்நிலை முழுமையாக இருக்க ஒத்துழைக்கவில்லை. ஆகவே இருந்தாலும் உங்களிடையே உங்கள் முகங்களை காணும் பொழுது எனக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறது என்பதை மட்டும் கூறிக்கொண்டு நீங்கள் காட்டிய அன்பிற்கு ஆதரவிற்கும் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அதே நேரத்தில் ஒன்றை மட்டும் கூற விரும்புகின்றேன். ஒரு கட்சியின் ஹார்ட் என்று சொல்லப்படுவது அதனுடைய தலைமை அலுவலகம். சென்னையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட அந்த அலுவலகத்துக்கு ஒரு நாள், வாரத்திற்கு ஒரு நாள் கூட வருவதில்லை. என்றைக்கு அந்த பழக்கத்தை நம் நிர்வாகிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொள்கிறார்களோ அன்றைக்கு தான் அவரவர்கள் மாவட்டத்திலும் ஒரு எடுத்துக்காட்டாக மற்ற மாவட்டங்களும் செயல்படும். ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். தலைவர்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் இல்லை, அவர்களை சந்திக்க வேண்டும், என்ன நடக்கிறது என்பதை அலசி ஆராய வேண்டும். இதற்காகத்தான் நம்முடைய அலுவலகம் இருக்கிறது. இந்த அலுவலகத்துக்கு வாரத்துக்கு 2 நாளாவது நிர்வாகிகள் கண்டிப்பாக வர வேண்டும். அதே போல் மாநில நிர்வாகிகள் பதவி மட்டும் வைத்து கொண்டிருப்பது போராது. மாநில அலுவலகத்தை நடத்தவும் இந்த இயக்கத்தை நடத்தவும் அவர்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் உங்களிடையே பகிர்ந்து கொண்டு, எல்லோரும் நம்ம யூடியூப் இருக்கிறது நமக்கு. அந்த யூடியூப்பில் பார்த்திங்கன்னா எல்லா நிர்வாகிகளும் கூட சப்ஸ்கிரைபராக இல்லை. லோக் ஜனசக்தியினுடைய வெப்சைட் இருக்கிறது. அதே போல் யூடியூப் இருக்கிறது. யூடியூப்பில் நீங்கள் எல்லாம் உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அதில் நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நம்ம போடுறோம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு நீங்கள் காட்டிய அன்பிற்கும் ஆதரவிற்கும் நான் நன்றி கடன்பட்டவனாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்வீட்டு கொடுங்க. நமது கட்சிக்கு இன்றிலிருந்து பொருளாளராக திரு சதீஷ் அவர்களை நியமிக்கின்றேன்.
செயல் தலைவருக்கும் நம்ம இயக்கத்திற்கும் பெரிய உதவியாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் இங்கிருந்து கிளம்பியவுடன் எல்லோரும் கலைந்து செல்லாமல் எல்லோரும் அமர்ந்து செயல் தலைவர், நம்ம ஆட்சி மன்ற குழு தலைவர், பொதுச் செயலாளர் அவர்களுடைய உரையை கேட்டு இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக எல்லோரும் உணவு அருந்தி செல்லுமாறு உங்கள் தலைமை சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது மாநில தலைவர் அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யும். நமது மாநில செயல் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி. ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லாம விட்டேன். தேர்தலை பொறுத்தவரையில் நாம் வலுவாக இல்லாத வரை யாரும் அழைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம தேடின்னு போனோம்னா அவங்க ஏதோ காசு கொடுக்கறதுக்கு, காசு வாங்கிறதுக்காக வரும்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். அதனால் நம்ம எவ்வளோ ஒன்றுமே இல்லாத காலத்தில் கூட 25 பேர் 30 பேர் அசெம்பிளியில் நின்று இருக்கோம். தனியாக நிற்பதற்கு எல்லோரும் ஆயத்தமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு, சும்மா ஏனென்று சொன்னால் நம்ம உழைப்பை வாங்கிட்டு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம், உள்ளாட்சியில் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. உள்ளாட்சியில் ஒருத்தரும் தரமாட்டா, எந்த இதுவும் செய்ய மாட்டான். நம்ம அட்லீஸ்ட் 4 தொகுதியில் நின்னோம்னா அங்கே உள்ளாட்சிகளில் நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் இந்த மேடைக்கு வருவதற்கு மிக அரும்பாடுபட்டவர். அவருக்கு தலைவரை கௌரவிப்பு. இந்த மருத்துவமனை வந்து பாப்பாங்கம்மா இந்த பாப்பா வேற யாரும் இல்ல, நம்ம தலைவரை அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. தலைவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே கோவை மாவட்டத்திலிருந்து தலைவரையும் தலைவருடைய துணைவியாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தரங்கிற்கு வருகிறதுக்கூடிய மகேஸ்வரி, கோவை மகேஸ்வரி அவர்கள் தலைவரின் துணைவியாருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். பருவத்திலிருந்தே ஐயா சந்திரகேசன் ஐயா ப்ரோக்ராம் நடத்துவாங்க, என்னோட வீரர்கள் நடத்துவாங்க. அந்த ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது
நான்லாம் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன், வாலியன்ற மாதிரி வருவோம். என்ன வேலை செய்வோம்னா, உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்ககிட்ட கையெழுத்து வாங்குவோம், டீ கொடுப்போம், பிஸ்கெட் கொடுப்போம். அது அந்த வயசுல நம்ம செஞ்ச தருணங்கள் அதெல்லாம். ஆனா அப்ப இருக்கும்பொழுது என்னை ரொம்ப அட்மையர் பண்ணவர் ஐயா சந்திரகேசன் ஐயா. அவரை பார்க்கும்பொழுது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட், அந்த சூட் கேஸ், அந்த பேச்சு, அவருடைய ஆங்கிலம், இதெல்லாம் என்னை ரொம்ப கவர்ந்தது. பட் எனக்குள்ள குறைகள் இருக்கிறத அவரை பேசும்பொழுது, அவருடைய பழக்க வழக்கங்கள், அப்போல்லாம் வந்து தலித் சேனா என்ற ஒரு அமைப்பை வந்து நடத்தி கொண்டிருந்தார். அதனுடைய மாநில தலைவராக இருந்தார். பாஸ்வான்ஜி அவர்களை சென்னைக்கு அழைக்கும் பொழுது அந்த இப்போ நடக்கிற 10 லட்சம் மாநாடு, 10 லட்சம் பேர் அழைக்கிறார்கள், 5 லட்சம் பேர் அப்படின்ற மாநாடுலாம் அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போவே நம்ம கட்சி வந்து நடத்திடுச்சு. அந்த காலகட்டத்திலேயே 92, 91 நடிகர் சங்கத்தில் போடும்பொழுது நம்ம தலைமை பொதுச் செயலாளர் வந்து விங்கு, என்ன விங்குன்னா அந்த புரோட்டோகாலில் ஃபாலோ பண்ணுற விங்குலலாம் அவர் இருந்தார். அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. என்னெல்லாம் அவர் ஓரம் போன்னு சொல்லியிருக்கிறார் அந்த நேரத்தில். அதெல்லாம் வந்து நினைவு கூற வேண்டிய தருணமாக இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க எஃகு கோட்டை அப்படின்லாம் சொல்லி நம்ம பத்திரிகையின் வாயிலாக நம்ம கேள்விப்படுவோம், தொலைக்காட்சியின் வாயிலாக கேள்விப்படுவோம். இங்கே இருக்கிறது தான் அந்த எஃகு கோட்டைகள். இதுதான் எஃகு கோட்டை. நம்ம பவர்ல இல்லை, எதிர்கட்சியாகவும் இல்லை, ஆளுங்கட்சியாகவும் இல்லை. ஆனால் எதுக்காக நம்ம இங்கே அணிதிரண்டு இருக்கிறோம்னா, பாஸ்வான்ஜி ஐயா சந்திரகேசனோட வழிகாட்டுதல் படி இன்னைக்கு இந்த பொறுப்புக்கு நான் வந்திருக்கிறேன்னா, கடைசி தொண்டனும் தலைமை பொறுப்புக்கு வருவான் என்பதற்கு உதாரணமே என்ன கோடிட்டு காட்ட வேண்டியதுதான். உழைத்தால் கண்டிப்பாக மேன்மை அடைய முடியும் என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த பொறுப்பை ஒப்படைச்சிக்கக்கூடிய தலைவருக்கு நான் என்றும் அவர் வழி நடப்பேன். நான் இருந்தாலும் இருப்பேன், இல்லை நீ இல்லைனாலும் நான் இருப்பேன். தேசிய தலைமைக்கும் அதே என்னுடைய கருத்தை சொல்லிக்கொண்டு உங்க எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புது தலைமை எதுவாக இருந்தாலும் அவருக்கும் மாநில தலைவருக்கு கொடுத்த அதே மரியாதையும் இங்கு கொடுத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த செயற்குழு நடத்துவதற்கு உதவி அளித்த மாநில தலைவர் சகோதரர் சதீஷ், ஐயா பிரபாகர், சகோதரர் இந்தியன், சகோதரர் ஆதவன், மோகன் மற்றும் ஒத்துழைப்பு கொடுத்த இளைஞரணி தலைவர், இவர்கள் அனைவருக்கும் பெரும் நன்றி கடன்பட்டிருக்கின்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க பொருளாதார ரீதியாக. அதற்காக என் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது தேசிய தலைவரை பார்த்து நான் பொறுப்பேற்று வரும்பொழுது தலைவர் என்ன சொல்லினாரா, இப்போ நம்ம எல்லாரும் பேசுகிறோம், கூட்டணியை பற்றி பேசுகிறோம், தலைவர்கிட்ட சொன்னால் நடக்கும், தலைவர் பேசினா இங்கே ஒத்துப்பாங்க போவாங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேரோட அனுமானங்கள் இருக்கும். சில பேர் இருக்காங்க, இவங்க வருவாங்க, அது இவங்க இந்த கட்சி கொடுக்குறாங்க, நம்ம கட்சி கொடுக்கலன்றதெல்லாம் இருக்கும். இதை பற்றியும் தலைவரோட விவாதிக்கும் பொழுது தலைவர் கேட்ட முதல் கேள்வி, எந்த மாவட்ட தலைவர் போட்டியிட போகின்றார் கேட்டார். அப்போ நான் வந்து உண்மையிலே எனக்கு ஒன்றுமே ஆன்சரே இல்லை. நான் அப்படியே திருன்னு முழிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவர் கேட்குறாரு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம கூறுறது? மறுபடியும் சைலண்டாக இருந்தேன். அப்போ அவரே சொல்றாரு, ஜார்க்கண்ட்ல ஒரு சீட்டு நமக்கு கிடைச்சது, டெல்லியில பெரும் போராட்டத்துக்கு பிறகு ஒரு சீட் கொடுத்தாங்கன்னாரு. இது எதற்காக அவர் கோடிட்டு காட்டினார்னா, நம்ம அந்த இடத்துல எவ்வளவு பலமா இருக்கணுன்றதை பொறுத்து தான் நம்மளை கூட்டணிக்கு அழைப்பாங்க. நம்ம பலம் இல்லாத பொழுது கூட்டணிக்கு எப்படி அழைப்பார்கள் என்று அவர் கோடிட்டு காட்டினார். அதனால அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து தனித்து போட்டிட்டோம்னா நில்லுங்க, இல்லை நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, கூட்டணிக்கு அவங்களே உங்களை கூப்பிடுவாங்க, நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் மீறி இங்குள்ள தமிழக பாஜக தலைவர் அவர்களையும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அவர்களையும் சந்திக்க நேரம் கேட்டு கடிதம் மூலமாகவும் அவருடைய உதவியாளர்கள் மூலமாகவும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், அது நமக்கு வந்து இறுதி முடிவு நமக்கு தெரியாது. இருந்தாலும் தலைவர் கோடி கட்டு காட்டுது என்னன்னா, எந்த மாவட்டத்துல நம்ம வலுவா இருக்கிறோன்றது தான். அதை பொறுத்து தான் நம்ம வந்து அரசியல்ல சட்டமன்றமோ பாராளுமன்றமோ நம்ம வந்து வேலை செய்ய முடியும்ன்றது சொல்லியிருக்காரு.
மீண்டும் அவர் என்ன சொல்றாருன்னா, கட்சியை வந்து கிளை வாரியாக கட்டமைக்கணும்னு சொல்றாரு. கிராஸ் ரூட் லெவல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, அப்பதான் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் சரியா பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம வார்டு, நம்ம பெருசா சட்டமன்றமோ பாராளுமன்றத்தையோ நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, பெரிய வாக்கு வித்தியாசம் இருக்கு அதுல. அதற்கு முன்னாக நம்ம வந்து நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய வார்டு, பஞ்சாயத்து, இதன் மூலமாக நம்மளை வந்து சர்வீஸ் பண்ணணும். என்ன சர்வீஸ்? நமக்கு இது வந்து இது ஒரு பெரிய இது ஒரு சட்டசபை மாதிரி தான். உதாரணத்துக்கு நம்ம போடுற தீர்மானங்கள், இது யாராலையும் வந்து அங்க சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் போடுவாங்க, பாராளுமன்றத்துக்கு போடுவாங்க, அதே ஒரு தீர்மானம் நம்மளும் போட்டிருக்கோம். ஸோ இது எதை குறிக்கிறதுன்றா, நம்மளுடைய செயல்பாடுகளை குறிக்கின்றது, நம்மளுடைய எண்ணங்களை குறிக்கின்றது. ஆதலால் நான் என்ன இங்க வந்து எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன்னா, உங்க பகுதியில நம்மளுடைய நிறுவன தலைவருடைய சாதனைகளை எடுத்து கூறி அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, போராட்டங்களை அறிவிங்க. தலைமை கண்டிப்பாக வந்து செயல்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உறுப்பினர் சேர்க்கை. அந்த உறுப்பினர் சேர்க்கை வந்து பெருவாரியாக நடக்கணும். இப்போ தேசிய தலைவரும் சொல்லியிருக்காரு, தேசிய லெவல்ல ஒரு ஆர்டினரி மெம்பர்ஷிப் ஃபார்ம் அதை வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய உறுப்பினர் இது வந்து தொகை வந்து வெறும் 10 ரூபாய் தான். ஸோ அதை வந்து நம்ம கொண்டு செல்லலாம். பொறுப்புகள் லைஃப் மெம்பர்ன்றது தான் அந்த 100 ரூபாய்க்கு உண்டான அந்த ஆக்டிவ் மெம்பருக்கு. ஸோ இது வந்து பெருவாரியாக நம்ம உறுப்பினர் சேர்க்கை கொண்டு செல்ல வேண்டும், கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய தேசிய தலைவருடைய சாதனைகள், உதாரணத்துக்கு அவருடைய அரசியல் வந்து 0 ஆகிற நிலைமை ஆயிடுச்சு. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, இவர் வந்து நமது நிறுவன தலைவர் மறைவுக்கு பிறகு கண்டிப்பாக அவருடைய இளவரசர் வந்துருவாரு அப்படின்லாம் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா ஒரு பெரிய மாற்றம், அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஏற்பட்டது. என்னன்னாக்கா, அவர் மந்திரி ஆக்காம அவருடைய சித்தப்பாவை வந்து மந்திரி ஆக்கிட்டாங்க. சரி, அவரை மந்திரி ஆக்கிட்டாங்க, ஸோ இவர் வந்து அப்படியே இருப்பாரு, இல்லை இவருக்கு ஏதாவது துணை மந்திரி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நம்ம கருத்து கட்சியில நம்மளால எல்லாரோட சிந்தனை அப்படித்தானே இருக்கும். ஃபேமிலியில கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தா ஒரு 2 நாள்ல பார்ட்டி வந்து ஸ்பிளிட் ஆயிடுது. உடனே எலெக்ஷன் கமிஷன் வேலை செய்யுது, எல்லாமே மாறிடுது, கட்சி 2 ஆயிடுது. அப்ப கூட நம்ம தலைவர் வந்து என்னுடைய இது வந்து என்னுடைய அப்சர்வேஷன், முழுக்க என்னுடைய அந்த நடக்கிற சீக்வன்ஸை வச்சு சொல்றேன். தலைவர் வந்து அந்த குடும்பத்தை பிரியக்கூடாது, குடும்பத்தோட இணக்கமா இருக்கணும்ன்றதுக்கு தான் நிறைய முயற்சிகள் எடுத்தார். அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் வந்து இணக்கமா இருந்து முயற்சி பண்ணாரு, முயற்சி வரல, கட்சி 2 ஆயிடுச்சு. சரி, கட்சி 2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, அங்க ஒரே ஒரு உதாரணம் நம்ம இங்க கோடிட்டு காட்ட வேண்டியது என்னன்னாக்கா, அவரு சும்மா உட்காரல, எதுவுமே அவர் வந்து செய்யல அப்படின்னு இல்லாம சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாரு. எங்க பீகார் ஃபுல்லா சுற்றுப்பயணங்கள். அவருக்கு வந்து பொருளாதார சிக்கல்கள், அந்த இது என்ன சொல்றது, நம்ம இந்த இடத்துல அனுமதி இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் அவருக்கு நடந்தது. அவரை வளர விடக்கூடாதுன்றதுக்காக முயற்சிகள் நிறைய நடைபெற்றது. இதையும் மீறி அவர் பீகார்ல, நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, காஷ்மீர் டு கன்னியாகுமரி மாதிரி, அங்கிருந்து மூளை முடுக்கெல்லாம் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஃபுல்லா கம்ப்ளீட்டா த்ரூ அவுட் அவரோட நீங்க ஃபேஸ்புக், ட்விட்டரு அவருடைய ஃபாலோ பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஓயவே இல்லை. நல்லா இருந்தவர், ஹீரோ மாதிரி இருந்தார். ஹீரோ தான் அவரு, ஹீரோ மாதிரி இருந்தவர் அப்படியே டல் ஆகி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன். இதுக்கு நடுவில் அவரோட வீட்டை வந்து காலி பண்ணிட்டாங்க. அவருடைய சோஃபா செட்டு, அது இது படங்கள், புத்தகங்கள் எல்லாம் வந்து ரோட்டுக்கு வந்துடுச்சு. ஆனாலும் அவர் முயற்சியை விடலை, உழைச்சாரு. உழைச்சி இன்னைக்கு கடைசி கட்டத்துல தேர்தல் நெருங்கிற சமயத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. என்னன்னா, அவர் வந்து பீகார்ல ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவாகிட்டார் என்று அதை எண்ணி பார்த்து அவருக்கு 5 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. 5 தொகுதிகள் கொடுக்கப்பட்டவுடன் இன்னொருத்தர் அவருக்கு போட்டியா இருந்தவர், அவருடைய இது அவ்வளவுதான், முடிஞ்சிருது அவரோட. இப்ப அவர் அந்த 5 தொகுதியை வாங்கினதோட அவர் அப்படியே உட்கார்ந்து இருந்திருந்தாருன்னா டெஃபினட்டா அந்த 5 தொகுதியும் அவரால் வெற்றி பெற்றிருக்க முடியாது. மறுபடியும் எப்படி பீகாரை சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தாரோ, எந்த பொறுப்புகளும் இல்லாமல், இப்பொழுது கூடுதல் பொறுப்பு வந்தவுடன்
இன்னும் சுற்றி 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 வந்து 5 தொகுதியிலும் வெற்றி பெற்றார். நான் இது எதுக்கு நாம் இதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னா, நம்மளும் நம்ம பகுதிகளில் இதே மாதிரி உழைச்சோம்னா நமக்கு சட்டமன்றம் வேணாம், பாராளுமன்றம் வேண்டாம், நமக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நம்ம பகுதி நமக்கு என்னங்க வேணும்? நம்ம தெரு மக்கள் நல்லா இருந்தா போதுங்க, அப்புறம் ஊர் மக்கள் நல்லா இருந்தா போதும். இதுக்காக உழைப்புகள் நம்ம செய்யணும். இது வந்து பொருளாதார நெருக்கடிகள் இருக்கு, எல்லாருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, பீகார்ல அவர் டிமாண்ட் பண்ணாரு. எவ்வளவு சீட்டு டிமாண்ட் பண்ணாரு? அவர் கேட்ட தொகுதி துணை முதலமைச்சர் அப்படி இப்படின்னு நிறைய எல்லாம் வந்தது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் கேட்ட தொகுதிகள் நிறைய இருக்கிறதுலயே நம்ம தான் வந்து லார்ஜஸ்ட் பார்ட்டியாக லோக் ஜனசக்தி தான் இருந்தது. 29 தொகுதிகளை கொடுத்தாங்க. ஸோ எப்படி இந்த 29 சட்டமன்ற தொகுதிகள் அவரை கூப்பிட்டு கொடுத்தாங்க? சும்மாவா கொடுத்துட்டாங்க? இல்ல, அங்க அவரு ப்ரூவ் பண்ணாரு. பீகார்ல தான் ஒரு பெரிய அசைக்க முடியாத சக்தியாக அவர் இருந்தார். உண்மையாக சொல்கின்றேன், அவருடைய தந்தையாரை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தாலும் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருப்பார் என்று சொல்ல முடியாது. அதையும் தாண்டி புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது என்று சொல்வார்கள். தாய் 8 அடி பாய்ந்தால் 16 அடி பாயும் என்று பிள்ளை என்று சொல்வார்கள். அதற்கு போல அவர் மேலும் மேலும் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு மக்களை சந்தித்து, அடித்தள மக்களை வெகுவாரியாக சந்தித்து கொண்டு அவருடைய கட்சி, நம்மளுடைய லோக் ஜனசக்தி கட்சியில அவருடைய தொகுதி 29 தொகுதி அசைன் பண்ண பிறகு அந்த தொகுதியில இருக்கக்கூடிய ஆட்களை நீங்க ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறார். நீ எடுத்துக்கோ, நீங்க எடுத்துக்கோ. யார் அவங்க எல்லாருமே சமூக நீதி கோட்பாடு கொண்டுதான் அதை செயல்படுத்தினார். இவங்க மட்டுமே இல்லை, எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் சேர்ந்தாதான் இழுக்க முடியும், ஒருத்தரால வந்து இழுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு பெரிய அசைக்க முடியாத சக்தியாக உருவாக்கி இருக்கிறார். கண்டிப்பாக நமக்கும் அந்த நம்பிக்கை, அவருடைய வழியில் நாம் நடந்தோம் என்றால் நம்மளும் கண்டிப்பாக ஒரு நாள் அரசு பொறுப்புகளை நாமும் அலங்கரிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்வது என்றால், எல்லாருக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும். நம்ம பிரபு கூட கோச்சிக்கிட்டாரு, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் எல்லாருக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும். அந்த நெருக்கடி எல்லாம் தாண்டி வரணும். நம்ம அரசியலுக்கு வந்தது எதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறோம்? யாராவது கூற முடியுமா? அரசியலுக்கு எதுக்கு வந்தோம்? இது என்ன அரசாங்க பதவியா? நம்ம வந்து இல்லை ஒரு தனியார் கம்பெனியா வேலை செஞ்சா மாசம் மாசம் சம்பளம்? இல்லை, சமூக பணி. சமூக பணி என்றால் சோசியல் சர்வீஸ், பொதுமக்களுக்கு உழைக்கிறதுக்கு தான் அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டது. அப்படி இல்லைன்னா நம்ம ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க. இல்லை, அவங்க செய்யாத வேலையை நம்ம செய்ய வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பொறுப்பு. நம்ம புரசியார் சொன்னாரு, நம்ம தலைவரும் சொல்லுவாரு, மாவட்டம்னா மந்திரிக்கு ஈக்குவல். இந்த மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் வந்து ஒரு மந்திரிக்கு ஈக்குவல். நீங்க போய் கலெக்டரை பார்க்கலாம், சூப்பரண்டை பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்கலாம். உங்ககிட்ட அந்த வேலைப்பாடு இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு நம்ம பொதுச் செயலாளர் இருக்கிறார், அவர் ஒரு விஷயத்துக்கும் மாவட்ட கலெக்டரை பார்ப்பாரு, மாவட்ட கலெக்டர் எழுந்து நின்று அவர்கிட்ட மனு வாங்குவார். அந்த அளவுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையே அவர் கலக்கி வச்சுட்டு இருக்காரு. அவர் வேலை நடக்கலைங்கிறதுலாம் நமக்கு வந்து அப்படி எண்ண முடியாது. இவர் போய் ரிப்போர்ட் கொடுக்குறாரு, அவர் எடுத்துக்கிறாரு, வேலை இப்போ நடக்குது. அந்த மாதிரி ஒரு மாவட்டங்கள்லையும் அடிக்கடிக்கு நாம இருக்கிறோன்றத சுட்டி காட்டிட்டே இருக்கிறோம். தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்தணும், மாவட்ட கூட்டங்கள் நடத்தணும். இப்படிலாம் நம்ம நடத்தும் பொழுதுதான் வெளியில வந்து நம்ம தெரிய வருவோம். லோக் ஜனசக்தினா என்ன, அதனோட பேக்ரவுண்ட் என்ன. ராம்விலாஸ் பாஸ்வான்ஜி இருக்கிறாரு, அவருடைய வரலாறுகள் வந்து அவ்வளவு எளிதில் மறந்துடக்கூட முடியாத ஒரு வரலாறுகள். தொலைபேசி மாநில செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தந்த அனைத்து மாநில மாவட்ட தலைவர்கள் அனைவருக்கும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி வழிநடத்தி கொண்டு அமைதியாக இவ்வளவு நேரமாக பொறுமையாக தங்களின் பணி சுமைகளையும் ஓரம் வைத்துவிட்டு இந்த கூட்டத்திற்காக இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்ததற்கு நன்றியிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் பொருளாளராக பதவியேற்றதற்கு எனது பணி மிகவும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்தை விட அதிகமான உழைப்பாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் நான் உங்களோடு ஒருவனாக பயணிப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் எதுவும் கொள்ள வேண்டாம்.
உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் தலைவரிடம் தெரிவிப்பதற்கும் உங்களோடு இணைந்து இருப்பதற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று இந்த நன்றி உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நமது வந்துகின்ற அனைவருக்கும் இப்பொழுது உணவு வழங்கும் நேரமாகிவிட்டது. அனைவரும் உணவு அருந்திவிட்டு கூட்டத்துக்கு வந்த மாதிரி மிகவும் பத்திரமாக அவர்கள் இல்லத்திற்கு செல்லுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு கொடுத்த ஆகிய பொதுச் செயலாளர் திரு பிரபாகர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அளிக்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய பேச்சால் சுண்டி இருக்கும் நமது புரட்சியார் தலைமை நிலைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு சொன்னார்கள். சகோதரர் ஜனனி மகாலிங்க அவர்களுக்கு